அடுத்து நம்ம ஆம் ஹோலோட சுற்றளவு மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் ஆம் ஹோலோட சுற்றளவு வந்து 9 இன்ச்சுக்கு இருக்குது. 1.25 இன்ச் அளவுக்கு நான் ஆம் ஹோலோட ரவுண்டுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரோட லைன்லேருந்து ஆம் ஹோல் லென்த்து வரைக்கும் வச்சுட்டு அதை அப்படியே 2ஆக மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ஆம் ஹோல் ரவுண்டுக்காக நம்ம மார்க் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அந்த வளைவு ஸ்கேல் இருந்தால் கூட அதை வச்சு கூட போட்டுக்கோங்க. வளைவு போட்டதுக்கப்புறம் நம்ம ஆம் ஹோலோட இந்த வளைவு எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் ஆம் ஹோல் வந்து 9 இன்ச் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு இருக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தா பாருங்கள், அளவு வந்து 8.5 இன்ச்சு வருது. இது கட்டிங்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. அளவு ப்ளவுஸில் நம்ம ஃபினிஷிங் லைனில் தானே அளவு எடுத்திருப்போம். இப்போது ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம ஃபினிஷிங் லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆம் ஹோலோட வளைவு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நம்ம ஃபினிஷிங் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் நம்ம அளந்து பார்க்கும்போது பாருங்கள் கரெக்டாக 9 இன்ச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆம் ஹோல் மார்க் பண்ணிங்கன்னா எந்த சுருக்கமும் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம்